ஒரு வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை குடும்ப ஞாயிறாக அனுசரிப்பது வழக்கம். ஃபேமிலி சண்டே. ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலேயும் குடும்ப ஞாயிறாக பல வகைகளிலே அனுசரிக்கிறார்கள். இன்றைக்கு குடும்ப கீத ஆராதனை பல இடங்களிலே நடக்கும். குடும்பமாக ஒரே திருச்சபை குடும்பமாக இணைந்து உணவு அருந்துகின்ற ஒரு ஒரு சில திருச்சபைகளிலே அந்த வழக்கம் இருக்கின்றது. இப்படி பல வகைகளிலே இந்த குடும்ப ஞாயிறை நாம் அனுசரிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் ஒரு துதி ஆராதனையாக நாம் திருச்சபை குடும்பமாக ஒன்றிணைந்து கடவுளை போற்றுவதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இன்றைய நாளிலே தலைப்பு என்னவென்று சொன்னால், குடும்பம் வன்முறை இல்லா வாழ்விடம் என்கின்ற தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வன்முறை கலாச்சாரம் என்பது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பகுதியிலே பரவி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வன்முறை எங்கே இருந்து தொடங்குகிறது என்று சொன்னால், குடும்பத்திலே இருந்துதான் தொடங்குவதாக சொல்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே இருந்துதான் ஒரு மனிதன் எப்படி சண்டை போட வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ளுகின்றான் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இந்த வன்முறை கலாச்சாரம் என்பது உலகம் முழுவதும் விரவி இருக்கின்ற இந்த சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்றைக்கு நாம் எப்படி அந்த வன்முறையில்லா வாழ்வுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று, அதற்கு முந்தின நாளன்று வட இந்தியாவிலே இருக்கின்ற சபைகள், இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டதை நாம் ஒருவேளை டிவி நியூஸ்லே நாம் பார்த்திருப்போம், பேப்பர்லே படித்திருப்போம், யூடியூப்லே இது மாதிரி நிறைய சோசியல் மீடியாக்களிலே நாம் கண்டிருப்போம். திருச்சபை இன்றைக்கு வட நாடுகளிலே அதிகமாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே துன்பப்பட்டது இந்த வருடம்தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மதத்தின் பெயராலே ஏற்பட்ட வன்முறை இன்றைக்கு பரவி திருச்சபையை பாழ்படுத்துகிறது. தனிநபருடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு முதலமைச்சர்கள், அங்கே வட நாடுகளில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், மதவாதம் இதெல்லாம் நமக்கு மத மாற்றத்திற்கு இது தேவைதான் என்கின்றதாக ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மதத்தின் பெயராலே துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் இதை குடும்பமாக நாம் சிந்திக்கின்றோம். திருச்சபை குடும்பமாக எப்படி? திருமறை நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து குடும்பத்தின் தலைவர், திருச்சபை அவருக்கு மணவாட்டி என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தின் தலைவராகவும் இந்த திருச்சபை மணவாட்டியாகவும் சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆக திருச்சபை என்பது அது கடவுளால் அமைக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்பதை திருமறை நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு இடத்திலே ஒரு திருச்சபை துன்பப்பட்டால் பிற இடத்திலே இருக்கின்ற மற்ற திருச்சபை நன்றாக இருக்கின்ற பொழுது அந்த திருச்சபை அந்த துன்பத்திலே பங்கேற்க வேண்டும். அந்த கஷ்டத்திலே, நம் பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும். இந்த சரீரம், கிறிஸ்துவனுடைய சரீரம் திருச்சபை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். சரீரத்திலே ஒரு பகுதி, ஒரு அங்கம் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு என்பது அந்த இடத்திலே மாத்திரமல்ல, அந்த சரீரம் முழுமைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பை கடவுள் இந்த மனுக்குலத்திற்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்.
ஒருவேளை இன்றைக்கு மிருக ஜீவன்களும் குடும்பமாக அவர்கள் குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஒரு ஆறறிவு படைத்த இந்த மனிதனுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம், தன்னுடைய குடும்பத்தின் மீது ஒரு அன்பு, ஒரு கரிசனை, ஒரு அக்கறை, ஒரு பாதுகாப்பு, இவற்றையெல்லாம் சிந்தித்து குடும்பத்தை குடும்பமாக செயல்படுத்துகிற, குடும்பமாக வாழ்கின்ற ஒரு பக்குவத்தை மனு குலத்திற்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதி முதல், நீங்கள் ஆதியாகமம் முதல் கடைசி வெளிப்படுத்தல் வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையை கடவுள் அங்கீகரித்து ஆசீர்வதித்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கடவுளுடைய படைப்பே அப்படித்தான் இருக்கின்றது. ஆக இந்த குடும்பங்கள் அனைத்தும் கடவுள் விரும்பிய வண்ணம் இருக்க வேண்டும் என்றுதான் திருமறை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த குடும்பம் வன்முறை இல்லா வாழ்வாக வாழ்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமறை பல இடங்களிலே நமக்கு பல உதாரணங்கள் வழியாக, பல ஒவ்வொரு கேரக்டர் வழியாக நாம் அதை புரிந்து கொள்வதற்கு திருமறை நமக்கு உதவியாக இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் படிக்க கேட்ட அந்த பகுதி 11, 12 வசனங்களில இருந்து நாம் படித்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசேப்புடைய தகப்பனார் இறந்து விடுகிறார். அவர் இறந்த பிற்பாடு யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு இறந்து விடுகிறார். 14வது வசனம், யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். இதற்கு முன்னால் இருக்கின்ற யோசேப்பினுடைய வரலாறு நம் அனைவருக்கும் தெரியும். யோசேப்பு எப்படி எகிப்துக்கு வந்தார், எகிப்திலே எப்படி அவர் உயர்ந்த ஒரு இடத்திற்கு அதிகாரியாக அவர் உருவானார், மாற்றப்பட்டார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யார், யோசேப்பினுடைய சகோதரர்களும் அவருடைய தகப்பனாரும் எப்படி எகிப்து நாட்டுக்கு வந்தார்கள் என்கின்ற வரலாறு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய சகோதரர்களாலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்திலே இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட யோசேப்பு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாறுகின்றார். தன்னுடைய பஞ்சகாலத்திலே தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய சகோதரர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பராமரிக்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்திற்கு, உயர்ந்த ஒரு பொறுப்பிலே இருந்தாலும் அவர் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதராக அந்த இடத்திலே அவர் செயல்பட்டார். தன்னுடைய சகோதரர்கள் தன்னை கொல்வதற்கு முயற்சி எடுத்து பணத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த இடத்திலே அந்த யோசேப்பு அதை அவன் எண்ணவில்லை. மாறாக தன்னுடைய குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் சம்மதித்து தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் அவர் பராமரித்ததை நாம் திருமறையின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்திலே இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம். ஏனென்று சொன்னால், நாம் இவனை துன்பப்படுத்தி இவனை கொலை செய்வதற்கு, இவனை அடிமையாக விற்பதற்கு நாம் காரணமாக நாம் இருந்தோம். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறான், எப்படியும் நமக்கு கஷ்டம்தான் என்கின்ற ஒரு நிலை அவருடைய எண்ணத்திலே இருந்தது. ஒருவேளை யாக்கோபு அவருடைய தகப்பன் இருக்கின்ற வரை அது அவர்களுக்கு ஒரு பெரிய பயமாக தோன்றவில்லை. ஆனால் தன்னுடைய தகப்பனார் இறந்த பிற்பாடு இனி நமக்கு யார் ஆதரவாக இருக்க போகிறார்கள், எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் எனக்கு கேட்பார், இப்பொழுது அவர் என்னிடத்திலே இல்லை, இனி யார் கேட்க போகிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு ஒரு பயமாகவே இருந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் நீங்க பாருங்க, 16வது வசனம், உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாப்பு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு சொல்லுகிறார். பயம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற
யோசேப்பு நம்மை கொன்று விடுவாரோ என்கின்ற ஒரு பயம். ஆனால் யோசேப்பு மிக அழகாக அவர் சொல்லுகின்றார். 20வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க யாராவது. இங்க சொல்றாரு, யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அடுத்த வசனம், அவர்களோட பச்சமாய் பேசின யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய முகத்திலே அவருடைய வாழ்க்கையில இருக்கின்ற பயத்தை யோசேப்பு பார்க்கிறார். தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா என்று யோசேப்பு அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்கின்ற அந்த நம்முடைய தகப்பனாரை சொன்னார் என்கின்ற வார்த்தையின் நிமித்தமாக யோசேப்பு அந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகின்றார் தன்னுடைய சகோதரருடைய சூழல் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை இந்த இடத்துல யோசேப்பு புரிந்து கொள்ளுகிறார். அந்த இடத்துல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம், பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு அதிகாரம் யோசேப்பின் இடத்திலே இருந்தது. யோசேப்பு நினைத்திருந்தால் தன்னுடைய சகோதரரை தன்னை துன்பப்படுத்தின, தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த அல்லது தன்னை கொலை செய்ய முயற்சி எடுத்த தன்னுடைய சகோதரரை அந்த இடத்துல கொன்று போட்டிருக்கலாம். அவரை கேள்வி கேட்பதற்கு அங்கே யாரும் கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே தன்னுடைய சகோதரரை அந்த இடத்திலே அவன் நினைக்கின்றான், தன்னுடைய தகப்பனை நினைக்கின்றான், தன்னுடைய குடும்பத்தை நினைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சகோதரன் சகோதரருக்குள்ளே பேசிக்கொள்வது கிடையாது, சகோதரிகளுக்குள்ளே பேசிக்கொள்வது கிடையாது. குடும்ப சொத்து பிரச்சனை, நம்முடைய தகப்பனார் நமக்கு இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி பிரிந்திருக்கின்ற ஒரு நிலை. பல குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கின்ற ஒரு சூழல். சகோதரன் சகோதரி, சகோதரிகள் சகோதரன் சகோதரிகளுக்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி இடையே குடும்ப பிரச்சனை, தகராறுகள், பிரிந்திருக்கின்ற ஒரு சூழல். இவைகளின் மத்தியிலே நாம் எப்படி வன்முறை இல்லாத சூழலிலே நாம் வாழப் போகின்றோம், அல்லது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எளிமையாக கடவுளுக்கு ஏற்றபடி நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து நடக்கப் போகின்றோம் என்பதைத்தான் திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. கணவன் மனைவியும் அடித்துக் கொண்டு 2 பேரும் மரணம் அடைகின்ற ஒரு நிலை. நான் 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பேப்பர்ல ஒரு சின்ன ஒரு துண்டு பகுதியை நான் படித்தேன். ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவியும், புதிதாக திருமணமானவர்கள். 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. எப்படி அவர்கள் இறந்தார்கள் என்கின்ற ஒரு மர்மம் என்று சொல்லி அதிலே போடப்பட்டிருந்தது. கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, கோர்ட் வரைக்கும் போய் அவர்கள் அங்கே பிரிந்திருக்கின்ற ஒரு சூழல். எங்களை பிரித்து விடுங்கள் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு நிலை. வன்முறை என்பது இன்றைக்கு குடும்பத்திலேயும் பற்றி பிடித்து விட்டது. சிறு வயதிலிருந்தே இருக்கின்ற அந்த வன்முறை கலாச்சாரத்தை அவர்கள் வெளியிலே பார்க்கிறார்கள், டிவியிலே பார்க்கிறார்கள், அதை ஜோக்காக படிக்கிறார்கள். அது அவருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறார்கள். நாமும் பல வேளைகளிலே நம்முடைய குடும்பத்திலே பல நிலைகளிலே வன்முறையை கையாளுகின்ற ஒரு சூழலிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மனைவி சொல்வது நமக்கு பிடிப்பதில்லை, கணவன் சொல்வது மனைவிக்கு பிடிப்பதில்லை. அதை உடனடியாக அந்த குடும்பம் வேண்டாம் என்று சொல்லி நாம் தகர்த்து போய்விடுவதற்கு நாம் எத்தனிக்கின்றோம். ஆனால் இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே அந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அங்க இருக்கின்ற சகோதரர்கள் புரிந்து கொண்டு, யோசேப்பும் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலே தன்னுடைய சகோதரருக்கு நன்மை செய்வதற்கு தன்னுடைய சகோதரரிடத்திலே அவன் பச்சமாய் பேசினான் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்கிறது. நாம் பச்சமாய் பேசுகின்ற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒருவர் கோபித்துக் கொண்டால் அல்லது ஒருவர் நமக்கு எதிராக இருக்கின்ற பட்சத்திலே நாம்
அவரோடு கூட சமாதானமாக போவதற்கு நாம் எந்த அளவு முயற்சி எடுக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் திருமறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். யோசுவாவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இஸ்ரவேல் மக்கள் நில உரிமை அற்றவர்களாக அவர்கள் எகிப்து நாட்டிலே இருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு போகிறார்கள். போகின்ற பொழுது அவர்களுக்கு இதுதான் நிலம் என்கின்ற ஒரு சொந்தம் இல்லை. அவர்களுக்கு விவசாயம் சுதந்திரம் என்கின்ற ஒரு நிலை அவர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது. ஒரு நேரத்திலே அது கிடைக்கிறது. கானான் தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அவர்கள் அந்த நிலத்திற்கு உரிமையாக இருக்கிறார்கள். அங்கே விவசாயம் செய்கிறார்கள். சுதந்திரமாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே கடவுள் அவர்களை வழிநடத்தி வந்த பாதையை சொல்லி அங்கே யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்? உங்களை எல்லாம் இப்படி வனாந்தரத்திலே வழி நடத்தின கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் உங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? மனிதன் உருவாக்கிய சிலைகளையா, அல்லது மனிதன் இந்த இயற்கையா, கடவுள் உருவாக்கிய இந்த இயற்கையா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே அழகான வசனம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிக்கின்ற இறை மக்களாக, இறை குடும்பமாக, திருச்சபையாக நாம் தொடர்ந்து கிறிஸ்தவ அன்புக்குள்ளாக நாம் ஒருவருக்கொருவர் நாம் இருக்கின்ற பொழுது, ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய திருச்சபை குடும்பம் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய குடும்பத்திலே கடவுள் அச்சமில்லாத ஒரு வாழ்வு வாழ, குடும்பமாய் வாழுகின்ற, மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற வாழ்வு வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்முடைய திருச்சபையிலே அப்படித்தான் கடவுள் வேறுபாடுகளற்ற ஒரு வாழ்வு வாழ, எல்லோரையும் நாம் சேர்ந்து இருக்கின்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட இறை குடும்பமாக வாழ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.